ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். என்ஐஓடி அதாவது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி இது எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த என்ஐஓடி கேம்பஸ் வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோட்டில், அதாவது பள்ளிக்கரணை சென்னை லொக்கேஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் நான் டிப்ளமோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ரெண்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம். ஒரு ஜாப் நேச்சர்னால் எப்படி இருக்கும், அந்த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அதெல்லாம் அனுசரித்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், அது எல்லாமே இந்த அப்ரெண்டிஸில் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. சரிங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் 100% ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள் நண்பா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ரைவேட் ஜாப் அப்டேட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டைரக்ட் கம்பெனி ஹையரிங் தான். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபீஸ் ஒர்க் தான் இருக்க போது. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபை நீங்கள் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், பார்ட் டைமாகவும் பண்ணலாம். ஸோ 10th 12th எனி டிப்ளமோ எனி டிகிரி இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இன்கம் 17லேருந்து 36,000 வரும். ஓகேங்களா? அதுபோக அடிஷ்னலாக உங்கள் ஒர்க் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து இன்கம் ஜென்ரேட் ஆகும். ஒர்க் லொக்கேஷன் எங்கே ப்ரோ அப்படின்னா, நம்ம சென்னை தாம்பரமில் தாங்க இந்த ஒர்க் லொக்கேஷன் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க உங்கள் ரெஸ்யூமை இந்த மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மொபைல் நம்பர் ஆர் இமெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். மாதிரி இருக்கும் அப்படின்னா, அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எல்லாமே என்ஐஓடி கேம்பஸ், அதாவது சென்னையில் தான் இருக்கும். சென்னையில் தான் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டிகிரி ஆர் டிப்ளமோ இந்த டிசிப்ளைனில் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிகாம், ஸோ பிஎல்ஐஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிசிப்ளினுக்கான டோட்டல் வேக்கன்சி டிகிரி அண்ட் டிப்ளமோவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ஏஜ் லிமிட் மினிமம் 18 இயர்ஸ், குறைஞ்சது 18 வயசு இருக்கும். 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அப்புறம் எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 35 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஸோ 33 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைஃபன் சேலரி பார்த்தீங்க அப்படின்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு 9,000, டிப்ளமோ அப்ரெண்டிஸ்க்கு 8,000 இருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்ட் சேலரி தான். ஃபஸ்ட்டெல்லாம் ஸ்டார்டிங்கில் டிப்ளமோவுக்கு 4,000 இருந்துச்சு, கிராஜுவேட்டுக்கு 7,000 இருந்துச்சு. இப்போ வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. கிராஜுவேட்டுக்கு 9, டிப்ளமோவுக்கு 8. நான் அப்ரெண்டிஸ் பண்ணுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 4,000 தான் சேலரி. சரிங்களா? அதுவும் வந்து இந்த பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 25 ருபீஸ் வந்து பிடிச்சிருவாங்க கேன்டீனுக்கு. அதெல்லாம் போக தான் எங்களுக்கு சேலரி அந்த ஸ்டைஃபண்ட் வந்து கிரெடிட் ஆகும். இப்போ அப்படி இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 1 இயர் தான். அது ஸ்டாண்டர்ட், அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். செலெக்ஷன் க்ரைட்டீரியா, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு டைரெக்டாக ஒரு இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ அப்படின்னு சொல்ல முடியாது, உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களை டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எடுத்த மார்க்கு, செக்யூர் பண்ண மார்க்கை பேஸ் பண்ணி டைரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, nats.education.government.in இந்த வெப்சைட்டில், இது வந்து ரொம்ப முக்கியம், கம்பல்சரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் டீட்டெயில்ஸு, பேசிக் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் டீட்டெயில்ஸு, இது எல்லாமே இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அதாவது என்ரோல் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். என்ரோல் அப்படின்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ரோல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சைன்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ள யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உங்கள் பேசிக் டீட்டெயில்ஸு, உங்கள் சர்டிஃபிகேட்ஸு இதெல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி இது சம்மந்தமாக வீடியோ இருக்கும்.
அந்த வீடியோ லிங்க் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த செலெக்ஷன் நீங்கள் எப்படி அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது டிசம்பர் 2 காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரையும் என்ஐஓடி கேம்பஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னா, மேலே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ஐஓடி கேம்பஸ், வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோட், பள்ளிக்கரணை, சென்னை லொக்கேஷனில் டைரக்ட் வாக்கின் இன்டர்வியூ. சரிங்களா? அந்த லொக்கேஷனில் போய்ட்டு டைரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஸோ மண்டே டிசம்பர் 2 மார்னிங் 10லேருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock வரையும் இருக்கும். ஸோ இன்டர்வியூ போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரிஜினல் 2 செட்டு ஜெராக்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும். 10th மார்க் ஷீட்டு டிஓபி ப்ரூஃபுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, பிசி, எம்பிசி, டிஎன்சி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட், வேலிடிட்டி இருக்கிற சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்பயர் ஆன சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகாதீங்க. இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வித்தின் 1 வீக்கில் நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் போய்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ அடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, டிகிரி ஆர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கன்சால்டேஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க, அதுவே போதும். அடுத்து வந்து நேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரூஃப். ஸோ இந்த education.government.in, அதாவது இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரெண்டிஸ் வெப்சைட்டில் உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ கம்பல்சரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட்டை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? ஸோ இப்போ நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல். 2 செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.